அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் கோபிநாதனின் காலை வானிலை அறிக்கை. இன்று டிசம்பர் 20ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இன்று மழையை பொறுத்தவரை திருவள்ளூர், சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் இந்த 4 மாவட்டங்களில் இன்றைக்கி ஒரு மிதமான மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நாகப்பட்டினம், திருவாரூர், காரைக்கால் இந்த பகுதிகளில் ஒரு லேசான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. தற்போது இருக்கக்கூடிய வானிலை அமைப்பு, விவசாய பெருங்குடி மக்களே நிறைய பேர் மழைக்காக காத்திருக்கீங்க. மழை பெய்யுமா பெய்யாதா அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஆந்திர கடலோர பகுதிகளில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, வெல் மார்க்கடு லோ ப்ரெஷர் ஏரியா, தொடர்ந்து பார்த்திங்கன்னா அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது. அதாவது டிப்ரெஷனாக மாறப்போகிறது. அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தொடர்ந்து கிழக்கு நோக்கியே பயணிக்கும். அதாவது ஆந்திர கடலோர பகுதியிலிருந்து கிழக்கு நோக்கியே போகும், ஒடிசா கடலோரம் வரைக்கும் போய் மறுபடியும் கிழக்கு நோக்கி போகிறது, மறுபடியும் மேற்கு நோக்கி மறுபடியும் நகரப்போகுது. மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் இது தமிழ்நாடு கடலோர பகுதியை வரக்கூடிய டிசம்பர் 25, 26, 27 தேதியில் நெருங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுது. இது கிழக்கு நோக்கி போய் மறுபடியும் மேற்கு நோக்கி திரும்பும்போது அதனுடைய தீவிரத்தை பொறுத்து தமிழ்நாட்டில் மழை இருக்கும். மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி அது நகரும்போது குறிப்பாக சென்னைக்கு மிக நெருக்கமாக வருவது போல தான் தெரியுது, போய் மறுபடியும் திரும்புது. இதனால் மழை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, விவசாய பெருங்குடி மக்களே, இந்த மாத இறுதி வரைக்கும் நீங்கள் பெரிய லெவலில் மழையை எதிர்பார்க்க வேண்டாம். இது மறுபடியும் வர்றதை பொறுத்து இருக்குது. இது போகுது, மறுபடியும் அதனுடைய தீவிரம் வர்றதை பொறுத்து நம்ம மழையை சொல்லுவோம். ஆனால் டெல்டாவில் பெரிய லெவலில் மழை பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்க்க வேண்டாம், ஏதாவது இந்த மாத இறுதி வரைக்குமே. ஆனால் அடுத்த புது வருடம் ஜனவரி 2, 3, 4 தேதிகளில் நமக்கு மீண்டும் ஒரு மழைக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அடுத்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதி, இந்திய பெருங்கடல் பகுதியிலேருந்து அங்கேருந்து இலங்கைக்கு நெருக்கமாக செல்வது போல தெரியுது. அது இலங்கைக்கு ஒட்டி வரப்போதா இல்லை இலங்கைக்கு தெற்கு பகுதியிலேயே போக போதாங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். இதுதான் முக்கியமான ஒரு வானிலை அறிக்கை. அதனால் ஒன்று புரிஞ்சுக்குங்க, தற்போது ஆந்திர கடலோர பகுதியில் நிலவக்கூடிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது அடுத்த 12 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறப்போகிறது. அது தொடர்ந்து கிழக்கு நோக்கி போய் ஒடிசா கடலோரம் வரைக்கும் போய் மறுபடியும் மேற்கு நோக்கி நகர்ந்து மறுபடியும் தமிழ்நாட்டை நோக்கி தான் நகரப்போகுது. இன்னொன்று பார்த்திங்கன்னா, அடுத்த வருடம் ஜனவரி 2, 3, 4 தேதிகளில் இன்னொரு நிகழ்வு வர வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதுதான் வானிலை செய்தி. மேற்கண்டு உங்களுக்கு எந்த கேள்விகளாக இருந்தாலும் நீங்கள் நம்மளுடைய கருத்துரை பதிவில் கீழே கேட்கலாம். நீங்கள் மழையை எதிர்பார்த்து டெல்டா மாவட்ட மக்களாக இருக்கட்டும், மற்ற விவசாய பயிர்கள் ரொம்ப வாடுற நிலைமையில் இருந்ததுன்னா நீங்கள் தண்ணீர் கட்டிடுங்க. இந்த மழையை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டாம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.